GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புத்தாண்டு வரவுள்ளதையொட்டி மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது குற்றங்கள் நிகழாமல் இருக்க சில நாட்களுக்கு முன்பு டெல்லி காவல்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டது. இதன் விளைவாக ஏற்கனவே குற்றம் செய்த நபர்கள், குற்றத்தில் ஈடுபட வாய்ப்புள்ள நபர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் திருடப்பட்ட செல்போன்கள் உட்பட பல விலையுயர்ந்த பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. தலைநகரில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டெல்லி சாலையில் இரவு நேரத்தில் காரில் ரேஸ் விடப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. டிசம்பர் 26ஆம் தேதி இரவு சில கார்கள் ITO பகுதியிலிருந்து சராய் காலே கான் மற்றும் நொய்டாவை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அந்த கார்கள் நள்ளிரவில் ரிங் ரோட்டில் பந்தயத்தில் ஈடுபட்டு சாலையில் தாறுமாறாக சென்று மற்ற வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இந்த வீடியோவை அவர்களே பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் அது வைரலாக பரவியது. இதையடுத்து சம்பவம் தொடர்பாக பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவது, பிறருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது, சாலை பாதுகாப்பு விதிகளை மீறியது போன்ற குற்றங்களின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் பிறகு டெல்லியைச் சேர்ந்த 20 வயதான அல்மாஸ் அர்ஷத், 26 வயதான சர்பராஜ், 23 வயதான முகமது இம்ரான் குரேஷி, 23 வயதான முகமது ஷபீர் மற்றும் 22 வயதான அப்துல்லா ஆகிய 5 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 4 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து காவல்துறை அதிகாரி பேசுகையில், போக்குவரத்து விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அனைவருக்கும் அவசியம். விதிமீறல்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நடத்தைகள் குறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ அல்லது 112 என்ற அவசர எண்ணிலோ உடனடியாக தெரிவிக்கலாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவேக கார்களில் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு மட்டுமின்றி சக பயணிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் புரிந்து செயல்படுவது அனைவருக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.